யூ ஃபாலோ மீ. யோவான் 21:22. நீ என்னை பின்தொடர்ந்து வா. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். குறள் 2. நாம் கற்றுக்கொள்வது, அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வது அனைத்தும் இறைவனை இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை ஏற்று வாழுகின்ற ஒரு கருத்தை முழுமையாக தெரிந்திருத்தல் வேண்டும். அதான் நற்றாள் தொழார் எனின். வாளறிவன் என்றால் இறைவன். நாம் கற்றுக்கொண்டதெல்லாம் அந்த இறைவனை அடைய, அதைத்தான் சுருக்கமாக படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆக இறைவனை வணங்குவதல், இறைவனை அன்பு செய்து இறைவனை பெற்று இறைவனை அடைதல், இதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள், மனித வாழ்வின் நோக்கம். இதற்கு இடையிலே நாம் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாம் இதை உறுதி செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாக இந்த இறை அனுபவத்தை நமக்கு தருதல் வேண்டும். அது படித்தலினாலோ அல்லது இப்படி மறைவுரைகளை கேட்பதினாலோ அல்லது கற்றவர்கள் மத்தியில் பேசி விவாதங்கள், கருத்தரங்கங்கள், இப்படி பல மாநாடுகள், இவைகளிலெல்லாம் எதை நாம் வலியுறுத்துகிறோம்? இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆகவே இந்த உலகமானது பரந்து விரிந்த உலகம். ஆகவே நாம் கற்றுக்கொள்வது கைமண் அளவு என்பதுதான் உண்மை. தெரிந்து கொள்ளாதது எவ்வளவோ இருக்கிறது. தினம் தினம் நாம் பல விஷயங்களை புதிதாக தெரிந்து கொள்ளலாம். ஆவே என்ற புத்தகத்திலே நம் போப்பாண்டவர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டினஸ் puts oneself at the center is the greatest tragedy that can happen to Christians. Spiritual worldliness. நன்றாக ஆழமாக சிந்தித்தோம் என்றால் இது எதை சுட்டி காட்டுகிறது? ஆன்மீகத்திலே நாம் செய்வது அல்லது பழக்கமாக கொண்டிருப்பது, அது ஒரு உலகத்தினுடைய கண்ணோட்டத்தின் வழியாக. நல்ல உதாரணம் நம்முடைய தேர் திருவிழா. பட்டாசு வெடித்தல், வெடிகள், ஆடம்பரம், சத்தம், கூச்சல், இவைகளையா ஆண்டவர் விரும்புகிறார்? அடிமனத்தில் யோசித்து பாருங்கள். தஞ்சாவூர் மேட்டாசனத்தில் ஒரு பங்குல எவ்வளவு தூரம் அந்த பங்கு மக்கள் இப்படி உருவாக்கப்பட்டார்கள் என்றால் அங்கு தேர் திருவிழா கிடையாது. அன்றைக்கு நாள் முழுவதும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். குடும்பம் குடும்பமாக வருதல், குழு குழுவாக வருதல் என்று செபிக்கின்ற மனநிலையிலே அந்த பங்கு உருவாக்கப்பட்டது என்று ஒரு அருட்தந்தை என்னிடம் தங்கி இருந்தார். நெல்லித்தோப்பிலே தஞ்சாவூர் மேட்டாசனத்திலிருந்து இங்கு பிரெஞ்சு படிக்க வந்தவர். அவர் இந்த திருவிழாவின் சமயத்தில் கூறினார், இன்று நம்முடைய மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு இருக்க முடியுமா? இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டினஸ். தேர் கொண்டாடணும், லைட்டு போடணும், வெடி வெடிக்கணும், வான வேடிக்கை வைக்கணும், அந்த பக்கம் போகணும், இது போகணும், பெட்ரோமாக்ஸ் லைட் வேணும். இன்னும் ஒரு சில கிராம பங்குகளில் கொஞ்சம் உச்சக்கட்டம் போய் இசை கச்சேரி வைத்தலும் உண்டு. இந்துக்களுடைய விழாக்களில் செய்கிறார்கள். தினம் தினம் பாட்டு கச்சேரி. பாட்டு கச்சேரி தான் இறைவனுக்கு ஏற்படுத்தா? நாம் ஜாலியாக இருக்க வேண்டும். நம்முடைய திருவிழா அது, ஜாலியாக இருக்கும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டினஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டினஸ், this hedonism will lead to confusion
and leave us directionless in mission, even if it promises spiritual perfection without any reference to God. Without any reference to God. இறைவனுக்குரிய தன்மையிலே இறைவனை முதலிடம் வைத்து செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை ஓரம் கட்டிவிட்டு நான் எனது திருவிழா, எனது கொண்டாட்டம். ஒரு நல்ல உதாரணம் சொல்கின்றேன். ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நான் கூறினேன், 3 பத்துக்களை நாம் ஆலயத்தில் அமர்ந்து இந்த வீடியோ வழியாக அந்த ரகசியங்களை தியானித்து ஜெபித்து அதன் பிறகு இந்த தேர்ப்பவனியை எடுக்கும் பொழுது ஜெபித்து கொண்டே செல்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே செல்வோம். இந்த ஸ்டக்கட்டோ என்று நின்று நின்று போவது என்பது சுற்றுப்பிரகாரம் அல்ல. தேர்ப்பவனி என்றால் அது போய்கொண்டே இருக்க வேண்டும். மெதுவாக கூட போகலாம், மெதுவாக போகலாம், ஆனால் போய்கொண்டே இருக்க வேண்டும். போய் அங்கங்க நின்று நின்று என்னுடைய வான வேடிக்கையை பார், புஷ்வானத்தை பார், அதை வெளியே பார் அப்படின்னு அதை பார்க்க வைக்கிறதுக்காக நிக்கிறது தேர். இதுவா? அப்படி நின்று நின்று போறது எதை காட்டுகிறது என்றால், இந்த முனிசிபாலிட்டியில குப்பை வண்டி எடுக்கிற மாடு இருக்குது, அதுக்கு தினமும் பழக்கம் எங்க குப்பை தட்டி போய் நிற்கும். அப்படியா நம்ம தேரு? தேவதாயை அஞ்சலி செய்கின்றோம், நம்முடைய ஆசிய வழக்கம் சரி, தேர் திருவிழா தூக்குகிறோம். நாம் அப்பொழுது இங்கே பாடகர் குழு பிரார்த்தனை பாடிக்கொண்டிருக்கும். அந்த பிரார்த்தனையிலே பங்கேற்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கூட வாய் திறந்து சொல்ல மாட்டோம். ஆனால் தேர் வேண்டும், திருவிழா வேண்டும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டினஸ், இதில் நாம் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் என்று இன்றைய தயாரிப்பில் எனக்கு கிடைத்த செய்தி. மினிஸ்ட்ரி பிகின்ஸ் when one life touches another. ஒருவர் வாழ்வு மற்றவர் வாழ்வை தொடும்போது ஆன்மீக பணி ஆரம்பமாகிறது. இதை பார்த்து மற்றவர்கள் இந்த ஈர்ப்போடு ஆண்டவர் இயேசுவிடம் வருதல், கிறிஸ்துவ தன்மையை, கிறிஸ்துவை பிறருக்கு கொடுத்தல், என் சொல் செயல் சிந்தனை வழியாக கிறிஸ்துவை தருகிறேன், அன்பை தருகிறேன். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன பணியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து அங்க மையப்படுத்தப்படுகிறாரா என்பதை கவனித்தல் வேண்டும். Evangelization, as it is often called, is a grace and vocation proper to the church, her deepest identity. Pope Paul VI. நற்செய்தி அறிவித்தல் தான் திருச்சபையினுடைய அடிப்படையான அடையாளம். அதற்கென உரித்தான கொடையும் அழைத்தலும் நற்செய்தி அறிவித்தல் ஆகும். நாம் ஒவ்வொருவரும் இப்படி கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எவாஞ்சலைசேஷன். அது சொல் செயல் சிந்தனை பாடல், இப்படி தொலைக்காட்சிகள் அல்லது நாடகங்கள், கலைக்காவிரி, இப்படி பல வகைகளிலே ஊடகங்கள் வழியாக அல்லது மறைவுரை இப்படி பங்குகளிலே நடத்தக்கூடிய தியானங்கள் வழியாக, இவைகளின் வழியாக கிறிஸ்துவை நாம் அறிவிக்கின்றோம். எனக்கு இந்து மனுஷரோ ஒரு பிரிவினை சபையை சார்ந்தவரோ தெரியல, அடிக்கடி இப்படி வருவார், இப்படி சுத்திக்கிட்டே வருவார். அப்படியே நேற்று அந்த தோப்பு பக்கம் எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அருமையா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தார். ஒன்றும் சொல்ல, தோசை சொன்னார், கை கொடுத்தார், போயிட்டே இருந்தார். நன்றாக இருக்கிறது. அவர் அப்படியே பார்க்கிறார், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கிறாரு. எல்லாம் ஆலயம் எப்படி தூய்மையாகி வருகிறது, எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. பேச்சே கிடையாது. ஒரு தோசரம், ஒரு கை கொடுத்து, அவர் இந்துவா அல்லது பிரிவினை சபை சார்ந்தவரா தெரியாது, பேர் தெரியாது. ஆனால் இந்த அறிவிப்பை கேட்கின்றார், இந்த மறையுரையை கேட்கின்றார், சுற்றுப்புறத்தை பார்க்கின்றார், ஆலயத்தை பார்க்கின்றார். அவரிடம் வந்தது இந்த ஈர்ப்பு. இது நற்செய்தி அறிவித்தல். Give your best to the Lord today and watch that he will do for you. For we know it is not by might nor by power but by spirit. அருமையான வசனம். மேன்மையானவற்றை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், மேலான அற்புதங்களை எண்ணிலாது செய்வார். ஏனெனில் உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல,
ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். என்னுடைய ஆவி உன்னை வழிநடத்தும். மேன்மையானவற்றை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். நம்முடைய நேரம், நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்பாடு, நம் ஷோல்டர்ஸ், ஸ்ரம்தான், ஆண்டவருக்கு உழைப்பு, ஆண்டவருக்கு அந்த தாராளம் தியாகம் கொடுத்து பாருங்கள். அவர் எப்படி ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சான்று பகரக்கூடிய வகையில் சொல்ல முடியும். ஜெபிப்போம், விழுந்தால் இருப்போம். May the power of your love, Lord Christ, fiery and sweet as honey, so absorb our hearts as to withdraw them from all that is under heaven. Grant that we may be ready to die for love of your love, as you died for love of our love. Prayer of Saint Francis Assisi. அசிசியானுடைய ஜெபம். அன்பு தேவனாகிய இயேசுவே, தேனினும் இனிய திவ்ய மதுரமான தொட்டதெல்லாம் தூயதாக்கும் அக்கினியான உமது அன்பில் எங்கள் அனைவரின் இதயத்தையும் மற்றும் மன்னகத்தின் சகல மனுவனைத்தையும் உம்பால் ஈர்த்தருளும். நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால் எங்களுக்காய் மரித்தீரே. அன்பரே, நாங்களும் உம் அன்புக்காய் உயிர் துறக்கும் உன்னத வரத்தை தந்தருளும். The spiritual worldliness என்கின்ற வகையில் உலகம் கருதுவதை பெரிதாக கருதாமல் அதை விடுத்து நீர் என்ன விரும்புகிறீர், உம்முடைய சித்தம் என்ன, இதைத்தான் ஜெபமாகவும் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். உமது சித்தம் எம் வாழ்வில் நிகழட்டும். நற்செய்தியின் கருவிகளாக எம்மை மாற்றியருளும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற மனநிலையிலே எங்கள் செயல்பாடுகள் அமையட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.